ஸோ வெரி குட் ஈவினிங். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐபி பேராமீட்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். லாஸ்ட் டூ கிளாஸஸா எஸ் எஸ் புகாரி கேக்குறீங்க. சரி, ஜஸ்ட் மினிட். ஓகே, லாஸ்ட் டூ கிளாஸஸா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஐபி பேராமீட்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஐபி ஃபர்ஸ்ட் எதுக்காக இருக்கு அப்படின்னா லொகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கு. மேக் எதுக்காக இருக்கு அப்படின்னா உங்க டிவைஸோட ஐடென்டிபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கு. தென் ஐபியோட மேக்சிமம் ஐபியோட மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபியோட மினிமம் வேல்யூ வந்து 0.0.0.0. ஐபியோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 255.255.255.255. இது மேக்ஸிமம். இந்த செட் ஆஃப் ஐபி அட்ரஸை கிளாஸஸா பிரிச்சுட்டாங்க ஏ பி சி டி இ. ஓகே, ஸோ கிளாஸஸா பிரிச்சுட்டாங்க. ஏயோட ரேஞ்ச் 0 to 127, கிளாஸ் பி வந்து 128 to 191, கிளாஸ் சி வந்து 192 to 223, இது வந்து 224 to 239, தென் 240ல இருந்து 255. கிளாஸ் ஏ அப்படின்னா ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட், கிளாஸ் பி அப்படின்றது 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட், கிளாஸ் சின்றது 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட். இது மல்டிகாஸ்ட்காக, இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி, சப்நெட் மாஸ்க் நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ற டைம் வந்துருச்சு. நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா 2 கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும், அதுதான் நம்ம டார்கெட். சரி, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 2 கம்ப்யூட்டர் வாங்கியாச்சு. இந்த 2 கம்ப்யூட்டருக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறோம். இந்த 2 கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண என்ன பண்ணணும்னா ஒரு யூடிபி கேபிள், 2 RJ45 ஜாக், கிரிம்பிங் டூல் ஒன்று, அதுக்கப்புறமா கிரிம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். கிரிம்பிங்ல 2 விதமான கிரிம்பிங் இருக்கு. ஸ்டேட் கேபிள் கிரிம்பிங் இருக்கு, கிராஸ் கேபிள் கிரிம்பிங் இருக்கு. இங்க கிராஸ் கேபிள் கிரிம்பிங் வந்து போடும். ஸோ இங்க இருக்க என்ஐசில இருந்து இங்க இருக்க என்ஐசிக்கு கிராஸ் கேபிள் கிரிம்பிங் போட்டுட்டு இந்த பிசிக்கு இமேஜின் இன்பில்டா 00A இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்னது மேக். ஒரு சிஸ்டமோட மேக்கை செக் பண்ணணும் அப்படின்னா கெட் மேக் கொடுத்து நீங்க மேக் அட்ரஸை பார்க்கலாம். இந்த சிஸ்டமுக்கு 00B இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸாம்பிள். அப்ப 2 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண ஒரு யூடிபி கேபிள் பிசி 1ல இருந்து பிசி 2க்கு போடும். அதுக்கப்புறமா அந்த 2 கம்ப்யூட்டருக்கும் நம்ம தான் ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். நான் இந்த பிசிக்கு என்ன பண்றேன்னா 50.0.0.10 பண்றேன். ஷார்ட்டா இருக்கு 50.10னா 50.0.0.10 அப்படின்னு ஐபி அசைன் பண்றேன். அந்த ஐபியோட ப்ராப்பர் சப்நெட் மாஸ்க் இருக்கும். அந்த ஐபியோட சப்நெட் மாஸ்க் என்னன்னா 255.0.0.0. தென் நீங்க செகண்ட் பிசிக்கு ஐபி அசைன் பண்ண போறீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா டைரக்ட்லி கனெக்டட் டிவைசஸ் should be in same network. 2 பிசியும் நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த 2 பிசியும் சேம் நெட்வொர்க்ல தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவருக்கு 60.10 கொடுக்குறேன். இப்போ இவங்க 2 பேரும் சேம் நெட்வொர்க்ல இருக்காங்கன்னா இல்ல, ஏன்னா இவர் இருக்கிறது 50 நெட்வொர்க், இவர் இருக்கிறது 60 நெட்வொர்க். அப்ப இவங்க 2 பேரும் 2 டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல இருக்காங்க. 2 டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல இருந்தா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 60 கொடுக்க கூடாது, என்ன தரணும் 50 நெட்வொர்க்ல எந்த ஐபி வேணா தரலாம், ஆனா 10 தரணும். ஏன் 10 தரக்கூடாதுன்னா ஏற்கனவே 10 கொடுத்துருக்கோம் ஏ கம்ப்யூட்டருக்கு. அப்ப இங்க 50.1 தரலாம், 2 தரலாம், 3 தரலாம், என்ன வேணா தாங்க. நான் என்ன தர போறேன்
50.20. அப்ப ரெண்டு பிசியும் ஒரு யூடிபி கேபிள கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டு பிசிக்கும் ப்ராப்பரா சேம் நெட்வொர்க்ல ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். சரி, அப்போ இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ். அப்ப எத்தனை நாளா படிச்சுன்னு இருக்கோம்னா 4 நாளா படிச்சிருக்கோம். நம்பர் கிளாஸ் 1 வந்து நம்பர் சிஸ்டம், கிளாஸ் 2 வந்து கேபிள்ஸ் பத்தி படிச்சோம், கிளாஸ் 3 வந்து ஐபி மேப், கிளாஸ் 4 வந்து ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபில படிச்சு முடிச்சிருக்கோம். அப்போ இந்த செட்டப்பை இப்ப நம்ம பிராக்டிஸ். சரி, ஒரு சிசிஎன்ஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி லேப் பிராக்டிகல் பண்ணலாம்? எப்படி லேப் பிராக்டிகல் பண்ணலாம்னா லேப் பிராக்டிகல் ரெண்டு விதம். ஒன்னு ரியல் டிவைஸ். ரியல் டிவைஸ் அப்படின்றது இப்ப ரெண்டு லேப்டாப் வாங்கிட்டு அந்த ரெண்டு லேப்டாப்புக்கும் டைரக்டா யூடிபி கேபிள் போட்டு நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதா இருந்தா ஃபார்ம் பண்ணலாம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா we want to use some அப்ளிகேஷன் வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணலாம். அது என்ன அப்ளிகேஷன்னா சிஸ்கோ பாக்கெட் ரேசர் ஒரு அப்ளிகேஷன். சிஸ்கோ பாக்கெட் ரேசர் இருக்கு, GNS3 இருக்கு. இந்த ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க தாராளமா சிசிஎன்இல வருது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சிஸ்கோ பாக்கெட் ரேசர் அப்ளிகேஷன் மினிமம் 2 GB RAM இருந்தாவே ஒர்க் ஆகும். ஆனா GNS3 இதுக்கெல்லாம் வந்து 4 GB இல்ல 8 GB இருந்தாதான் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இப்போ வேற எதனா ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன். விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அந்த விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க ஒரு ஓஎஸ்ஏ டவுன்லோட் பண்ணணும். அந்த ஓஎஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா EVE அப்படின்வாங்க, எமுலேட்டட் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். அப்படின்னா இது ஓஎஸ் உங்க லேப்டாப்ல இல்ல உங்க ஹை எண்டான கம்ப்யூட்டர்ல இந்த ஓஎஸ் போட்டு எல்லா கோர்ஸையும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோர்ஸ் கிடையாது. சிஸ்கோ பாக்கெட் ரேசர்னா சிஸ்கோ மட்டும் சப்போர்ட் ஆகும். GNS3 எல்லாமே பண்ணலாம். EVOSல எல்லாமே பண்ணலாம். சூப்பரா இருக்கும் லேப். பட் மினிமம் 8 GB இருந்தா மட்டும்தான். மினிமம் ஆன் ஆகுறதுக்கே ஒழுங்கா 8 GB இருந்தா தான் ஒழுங்கா போட்டே ஆகும். 4 GB இருந்தா ரன் ஆகும். ஆனா அதுக்கு மேல ஒன்றும் ரன் பண்ண முடியாது. அப்போ 8 GB இருக்கு. அப்போ ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இருக்கு. we have a Cisco packet tracer, we have EVE, we have real devices எல்லாமே இருக்கு. ஆன்லைனுக்கு we are giving our EVE lab. ஸோ நம்ம சர்வர்ல EVE போட்டிருக்கோம். நீங்க இந்த மாதிரி ஹை எண்டான லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு மேபி இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ ஃபீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப் கிரியேட் ஆயிடும். தட் மீன்ஸ் ஃபீஸ் ஆரம்பிச்சிருந்தாவே உங்களுக்கு லேப் கிரியேட் ஆயிடும். நீங்க வீட்ல இருந்தே நம்ம லேப் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட EVE லேப். ஸோ உங்களுக்கும் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருவேன், URL கொடுத்துருவேன். URL கிளிக் பண்ணா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணா சிசிஎன்ஏ லேப்னு ஃபோல்டர் வரும். அதுல போனா நிறைய லேப்ஸ் இருக்கும். நம்ம பண்ண போறது என்ன, லேப் 1. இந்த லேப் 1 கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு ஒரு டேப் வரும். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டோபாலஜி எல்லாம் ரெடியா இருக்கும். இந்த பிசியை கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசி ஆன் ஆயிடும். ஆனா இதுக்கு பேரு விர்ச்சுவல் பிசி. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விர்ச்சுவல் பிசி. விர்ச்சுவல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ என்கிட்ட லேப்டாப் இருக்கு, இது விர்ச்சுவல் கிடையாது, இது பிசிக்கல். இதேதான் உள்ளே இருக்கு, ஆனா அது விர்ச்சுவல். சரி, என்ன சொல்ற வித்தியாசம் கேட்டீங்கன்னா இதை என்னால தொட முடியும், அதை என்னால தொட முடியாது. இது எல்லாம் பண்ணலாம். எல்லாம் சுரேன் இதுல கேம் விளையாடலாமா விளையாடலாம், சுரேன் இதை இன்டர்நெட் யூஸ் பண்ணலாமா பண்ணலாம். ஆனா என்ன பண்ண முடியாது, அவ்வளவுதான். விர்ச்சுவலோட மெயின் என்னன்னா ஃபீல் பண்ண முடியாது. அப்ப ஆனா கம்ப்யூட்டர் தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் விர்ச்சுவலைசேஷன். அது எப்படி சுரேன் கிரியேட் பண்ணீங்கன்னு நான் அப்புறமா சொல்லித்தரேன். நம்ம போர்ஷன்ல வராது, பட் நான் டீச் பண்றேன் ஒரு விர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. சரி, அப்ப இங்க 50.10 இருக்கு. சாரி, இங்க ஒரு கம்ப்யூட்டர், இங்க ஒரு கம்ப்யூட்டர். டைரக்டா கேபிள் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கு. நம்ம என்ன பண்ண போதும்னா ஐபி அசைன் பண்ணா போதும். நான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கிளிக் பண்றேன். ஓபன் பண்ணவா கேட்கும் கன்சோல்ல. ஓபன் கொடுங்க. ஓபன் கொடுத்ததுக்கு அப்புறமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் பக்கத்துல இருக்கும். யூசர் நேம் யூசர், பாஸ்வேர்ட் வந்து டெஸ்ட் 1 2 3. இப்போ இந்த பிசிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். எதுவும் நோட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஐபி அசைன் பண்ணோம்னா ரன்ல போயிட்டு
என்ன கமாண்ட் கொடுக்கணும்னா ncpa.cpl கமாண்ட் கொடுக்கணும். இந்த கமாண்ட் எதுக்காக அப்படின்னா நிக்கார்டு ஓபன். இப்ப இங்க காமிக்கிறது 3 நிக்கார்டு என்கிட்ட இருக்கு. இதுதான் என்னோட மெயின் நிக்கார்ட். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு எங்க போகணும்னா ப்ராப்பர்ட்டிஸ், கீழே வந்தீங்கன்னா இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 4 ப்ராப்பர்ட்டிஸ். அதுல என்ன செலக்ட் பண்ணணும்னா யூஸ் தி ஃபாலோயிங் ஐபி அட்ரஸ். என்ன ஐபி கொடுக்கணும் 50.0.0.10. அந்த ஐபியோட சப்நெட் மாஸ்க் என்னன்னா 255.0.0.0 கொடுத்துட்டு ஓகே, வேற எதையும் ஃபில் பண்ணாதீங்க, க்ளோஸ். இப்போ இந்த கம்ப்யூட்டருக்கு ஐபி அசைனா இருக்கா இல்லையான்னு தெரியணும். அதோட கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபி கான்ஃபிக். நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. மேக்க செக் பண்ற கமாண்ட் கெட் மேக், ஐபி செக் பண்ற கமாண்ட் ஐபி கான்ஃபிக். திருப்பி சொல்றேன், மேக்க செக் பண்ற கமாண்ட் கெட் மேக், ஐபி செக் பண்ற கமாண்ட் ஐபி கான்ஃபிக். அப்ப இப்ப ஐபி கான்ஃபிக் கொடுத்தா நீங்க அசைன்மெண்ட் ஐபி காமிக்கணும். இல்ல சுரேன் வேற ஏதோ காட்டுதுன்னா நீங்க அசைன் பண்ணது ஒழுங்கா அசைல் ஆகல அப்படின்னு அர்த்தம். அப்ப என்டர் கொடுத்தா என்ன இருக்கு 50.0.0.10 சப்நெட் மாஸ்க் கோட் இருக்கு. இப்போ செகண்ட் கம்ப்யூட்டர் போற பாஸ்வேர்ட் வந்து டெஸ்ட் 1 2 3. இப்போ எங்க போயிட்டு எப்படி அசைன் பண்றதுன்னு மெதுவா நீங்களா சொல்லுங்க. ஒரே டவுட், டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிருக்குல சார்? எதுன்னு சொல்லுங்க. அந்த 192 மேல ஐபி கார்டு இருக்கு சார், அது என்ன ஐபி சார்? அது எந்த ஐபின்னு நீங்க இந்த டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிருக்குல, இந்த வெப்சைட் பேசுது, அதுல ஒரு ரைட் சைடுல இதுவா? அதுங்க சார் இல்ல, இப்போ கீழ டயலாக் பாக்ஸ் இருக்குல, அது என்ன ஐபி சார்? அந்த ஐபி வச்சுதான் லேப்ல இங்க கன்சோல் ஓபன் ஆகும். நான் தனியா சொல்றேன், அது போர்ட் ஃபார்வர்டிங் மூலமா ஒர்க் ஆகும். நான் தனியா சொல்றேன், சரியா? நீ வாட்ஸ்அப் பண்ண சொல்றேன், மறந்துடுவீங்களா? சரி, நாளைக்கு. அப்போ ரன்லயோ சிஎம்டிலயோ எங்க வேணா போங்க. ஆனா கமாண்ட் என்ன ncpa.cpl கிளிக் பண்ணா என்ன ஓபன் ஆகும்? நிக்கார்டு ஓபன் ஆகும். இது என்னதுன்னா நிக்கார்டு. இந்த நிக்கார்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு எதுல போகணும்? சூப்பர், ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு அடுத்தது எதுல போகணும்னா சூப்பர், நம்ம வெர்ஷன் 6 படிக்கல, v4 தான் படிக்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன வைக்கணும்னா யூஸ் தி ஃபாலோயிங் ஐபி அட்ரஸ். என்ன ஐபி அப்படின்னா 50.0.0.20. சப்நெட் மாஸ்க் வந்து கொடுத்துட்டு ஓகே. இப்ப ஐபி அசைனா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னா சிஎம்டி போயிட்டு என்ன கமெண்ட் தரணும்? ஐபி கான்ஃபிக். அப்ப ஐபி கான்ஃபிக் கொடுத்தா ஐபி காமிக்குதா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இத்தனை நாள் நல்லபடியா கஷ்டப்பட்டு 2 கம்ப்யூட்டருக்கும் ப்ராப்பரா நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. ஆனா என்னன்னா இங்க நெட்வொர்க் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டா வீட்டுக்கு போயிடும். நெட்வொர்க்குக்கு எல்லாம் ரெடி பண்ணிடும், ஆனா அவுட்புட்டை கண்ணில் பார்க்கணும்ல. எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. ஓகே, இப்போ ஒரு கதவு அடிக்கிறோம், கதவு அடிச்சாச்சு, அதுதான் கதவு அடிச்சாச்சுன்னு போயிட முடியாது. அந்த கதவு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்க்கணும் கரெக்டா இருக்காது. அதே தான் இங்கேயும் நெட்வொர்க்குக்கு தேவையானது எல்லாத்தையும் போட்டாச்சு, ஆனா நெட்வொர்க் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். சரி, ஒரு ஃப்ரெஷரா பேசுங்க, எக்ஸ்பீரியன்ஸா பேசாதீங்க. இப்போ நெட்வொர்க் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம்? சூப்பர், குட். அப்போ நெட்வொர்க் எதுக்காக ஃபார்ம் பண்ணணும்னா டேட்டா ஷேரிங்காக. அப்போ நெட்வொர்க் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம்னா நான் ஏ கம்ப்யூட்டர் போயிட்டு இங்க இருந்து ஒரு டேட்டாவை என்ன பண்ணலாம்னா பி கம்ப்யூட்டர் சென்ட் பண்ணுவேன். சென்ட் பண்ணிட்டு ஓடி போய் பி கம்ப்யூட்டர்ல போய் பார்க்கணும், அங்கிருந்து சென்ட் பண்ண டேட்டா இங்க வந்திருக்கா இல்லையான்னு. வந்திருக்குன்னா ஏ டு பி நெட்வொர்க் இருக்குன்னு அர்த்தம். திருப்பி இங்க ஒரு டேட்டா கிரியேட் பண்ணி இங்க இருந்து இங்க சென்ட் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடி வந்து இந்த கம்ப்யூட்டர்ல பார்க்கணும் வந்திருக்கா இல்லையான்னு. வந்திருக்குன்னா பி டு ஏ நெட்வொர்க் இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா இந்த கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, இந்த கம்ப்யூட்டர் 5வது பில்டிங்ல 3rd ஃப்ளோர்ல இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, 2 பில்டிங்ல பெரிய கேபிள் கூட ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, செகண்ட் கம்ப்யூட்டர் 5வது பில்டிங்ல 3வது ஃப்ளோர்ல இருக்கு.
இப்ப என்ன கஷ்டம் தெரியுமா? போய் பாக்குறது. நான் இங்க இருந்து டேட்டா அனுப்பிச்சிருவேன், சென்ட் 50 or 20ன்னு. என் கம்பெனில 2 நெட்வொர்க் இன்ஜினியர் இருந்தாங்கன்னா கால் பண்ணி பேசுவேன். ஏய் நீ அங்க பாத்துக்கூடா, நான் இங்க பாத்துக்கிறேன்னு. அப்படி சொல்ல முடியாது. கம்பெனில நம்ம மட்டும் தான் இருக்கும். அப்போ இங்க சென்ட் பண்ணி அங்க போய் ஓடி போய் பார்க்கணும், அங்க இருந்து இங்க சென்ட் பண்ணி இங்க ஓடி போய் பார்க்கணும். அப்ப இது ப்ராப்ளமா இல்லையா? ப்ராப்ளம். பண்ண முடியும், ஆனா ப்ராப்ளம். ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா என்ன கண்டுபிடிப்பாங்க? எவனா சொல்யூஷன் கண்டுபிடிப்பான். அந்த சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிங் பாக்கெட் இன்டர்நெட் குரூப்னுவாங்க. பிங்னு ஒரு கமாண்டை கண்டுபிடிச்சான். இந்த பிங் கமாண்ட் என்ன பண்ணும்னா, நீங்க எதனா ஒரு கம்ப்யூட்டர்ல போய் பிங் டைப் பண்ணுங்க. இந்த பிங் கமாண்ட் என்ன பண்ணும்னா, பேக் எண்ட்ல ஒரு டம்மியா ஒரு டேட்டா ஒன்று ஜென்ரேட் பண்ணும். அப்படின்னா உங்க டேட்டாவை அனுப்ப வேணாம், நீங்க என்ன பண்ணுங்க, பிங்னு கமாண்ட் கொடுங்க. பிங்னு கமாண்ட் கொடுத்தா ஒரு டம்மி டேட்டா ஒன்று ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும். சரி, இந்த டம்மி டேட்டாவை நான் யாருக்கு அனுப்பணும்னா ஐபி சொல்லணும். யாருக்கு அனுப்ப போறேன்னா 20 அனுப்ப போறேன், 10க்கு கிடையாது. ஏன்னா நான் இருக்கிறதே 10. நீங்க எந்த கம்ப்யூட்டர்ல இருக்கீங்க நீங்க பாத்துக்கோங்க. அப்ப நான் 10ல இருந்தா நான் யாருக்கு இந்த டம்மி டேட்டா அனுப்பணும்னா 20க்கு அனுப்பணும். அப்ப என்ன பண்ணணும்னா 10 சிஸ்டம்ல பிங் 50.0.0.20 டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணீங்கன்னா இந்த டம்மி டேட்டா என்ன ஆகும்னா அந்த 50.20 பிசிக்கு போயிடும். போயிட்டு அங்கே இருந்தாரு, போயிட்டு யூட்டன் அடிச்சுட்டு என்கிட்டே வந்து அப்படின்னா பின் பண்ணா ஒரு டம்மி டேட்டா இங்க இருந்து அங்க போயிட்டு திருப்பி அது என்கிட்டே வந்துடும். நான் அமிச்ச டேட்டா என்கிட்டே வந்துடும். இப்படி வர்றதுனால எனக்கு எதனா அட்வான்டேஜ் இருக்கா? இன்னும் கொஞ்சம் கிளியரா அப்படின்னா நான் அனுப்பின டேட்டா என்கிட்டே வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஏ டு பியும் ரீச்சபிலிட்டி இருக்கு, பி டு ஏவும் ரீச்சபிலிட்டி இருக்கு. என்ன, நான் அங்க போகாமே கண்டுபிடிச்சேன். அப்பதான் இதை கண்டுபிடிச்சோம். நெட்வொர்க்ல நெட்வொர்க் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இங்க ஒரு டேட்டா கிரியேட் பண்ணி அங்க போய் பாக்குறது, அங்க ஒரு டேட்டா கிரியேட் பண்ணி இங்க வந்து பாக்குறதுன்னு பண்ணாதீங்க, அது காம்ப்ளிகேட்டட். அப்போ ஒரு கமாண்டா கண்டுபிடிச்சோம், அதுதான் பிங். அப்ப எல்லாரும் பிங் பண்ணுவாங்க, ஆனா பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியணும். பிங் பண்ணா ஒரு டம்மி டேட்டா, சும்மா டம்மி, உங்க இமேஜ்ல அனுப்பாதீங்க, ஒரு டம்மி டேட்டா கம்ப்யூட்டரா வச்சுக்கோம். அந்த டம்மி டேட்டா யாருக்கு சொல்றீங்களோ அவருக்கு போகும். போயிடுச்சுன்னா திருப்பி உங்களை தேடியே வந்துடும். அப்போ உங்களுக்கு டெஸ்டினேஷன்ல இருந்து ரிப்ளை வந்துருச்சுன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏ டு பியோ நெட்வொர்க் இருக்கு, பி டு ஏவோ நெட்வொர்க் இருக்கு, அவ்வளவுதான் கிளாஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்ல சுரே, நான் பிங் பண்ணேன் எனக்கு ரிப்ளை வரல, ரிப்ளைன்னு வரணும் லாக், ரிப்ளை வரலன்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 கிளாஸ் 4ல கிளாஸ் 5ல ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. 5 கிளாஸ்ல ஏதோ ஒரு தப்பானதுனாலதான் ரிப்ளை வராது. மேக்சிமம் அப்படிதான், 98% தப்பு இந்த 5 சிலபஸ் இருக்கும். அப்போ நான் இப்போ பிங் பண்ணா பிங் ஆகணும். நான் இருக்கிறது எந்த கம்ப்யூட்டர்ல இருக்கு ஐபி பாருங்க, 50.10ல இருக்கேன். அப்ப நான் யாரை பிங் பண்றேன் அப்படின்னா 50.0.20 பிங் பண்றேன். பிங் 50.0.0.20 பிங் பண்றேன். இப்ப என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தா எனக்கு என்ன லாக் வரணும்? ரிப்ளை. அப்ப இப்ப என்ட்ரு கொடுத்தா ரிப்ளை லாக் வரணும். ரிப்ளை லாக் வந்துச்சுன்னா இத்தனை நாள் நம்ம 5 நாள் கஷ்டப்பட்டு என்ன டார்கெட்னா 2 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஃபார்முலா தெரியணும்னா கஷ்டப்பட்டு சுவிட்சை பத்தி படிக்கல, ரவுட்டர் பத்தி படிக்கல, அதெல்லாம் அப்புறமா. ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு 2 கம்ப்யூட்டர் கையில கொடுத்தா நெட்வொர்க் ஃபார்முலா தெரியும். சரியா? அப்ப நான் என்ட்ரு கொடுக்குறேன். வருதா ரிப்ளை? ரிப்ளை ஃப்ரம் எந்த ஐபில வருதுன்னா 50.20. 4 ரிப்ளை வருது. ஏன் நான் நாளைக்கு சொல்றேன், இப்ப வேணாம். ஓகே, அப்போ உங்களுக்கு ரிப்ளை வந்தாவே ப்ராப்பரா நெட்வொர்க் ரீச்சபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். எஸ் ராஜ் சொல்லுங்க, என்ன டவுட்? ராஜ், ராஜ் இருக்கீங்களா? சரி, ஓகே, நோட்ஸ் இருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, இந்த உங்களுக்கு ஒரு ஐபி அனுப்புகிறேன். இந்த ஐபியோட நேற்று நீங்கள் எனக்கு எடுத்ததை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது வந்து இப்போ 192.168.88.210 ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதோட சப்நெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் சியில் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா 255.255.255.0, but it's showing like 255.255.252.0. How is நம்ம கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் என்னன்னா, சரி நீங்க சொல்லி கொடுத்தது வச்சு நான் படிக்கிறேன். 192.168.88.212 கிளாஸ் சி அப்படின்னா 3 நெட்வொர்க்
ஒரு ஹோஸ்ட். அப்ப இந்த ஐபியோட சப்நெட் மாஸ்க் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 255.255.255.0 இருக்கும்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்க. ஆனா நான் என் கம்பெனில போயிட்டு ஐபி கான்ஃபிக் கொடுத்து பார்த்தா ஐபி இருக்கு. ஆனா அந்த ஐபி சப்நெட் மாஸ்க் நீங்க சொல்லி கொடுத்ததை விட சம்பந்தமே இல்லாம எங்கேயோ 192 இருக்கு, அது இங்க 192 இருக்கு, இங்க 00 இருக்கு, இல்ல 255 255 128 இருக்கு. இந்த மாதிரி மாறியே சொல்றேன்னா அந்த கான்செப்டுக்கு பேரு சப்நெட்டிங். ஓகே, அந்த கான்செப்ட் அது ஒரு கான்செப்ட். அதை நம்ம இனிமே போக படிப்போம். இப்ப பேசிக்ல இருக்கும். அப்ப அந்த கான்செப்ட் பேர் சப்நெட்டிங். சப்நெட்டிங்ன்ற ஒரு டாபிக் படிச்சதுக்கு அப்புறமா அதை ஏன் மாத்தினாங்க, எதுக்கு மாத்தினாங்க அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே புரிய வந்து புரியுதா ராஜ்? ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஆனா எனக்கு கூட ஒரு டவுட்ண்ணா. ஆக்சுவலி நான் கூட இன்னைக்கு லேப்டாப்ல வந்து ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க கோகுல், கேக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து என்னோட லேண்ட் கேபிள் வந்து லேப்டாப்ல ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு எந்த ஐபி ஃப்ரீயா இருக்கோ அந்த ஐபில வந்து அசைன் பண்ணிட்டு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ ஐபியை போட்டு நான் செக் பண்ணேன். அப்போ என்னோட சப்நெட் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 255.255.255.224 இருக்குண்ணா. அதான் சேம் அதான் சேம். அதான் சேம் அவருக்கு சொன்னது உங்களுக்கும். தட் கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் சப்நெட்டிங். ஓகே, அப்ப ரியல் டைம்ல சப்நெட்டிங் ஒரு டாபிக் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஆனா அது இப்ப நம்ம பார்க்க மாட்டோம். இட் வில் டேக்ஸ் மோர் தென் 10 days. ஓகேண்ணா. ஓகே, அப்ப படிச்சிட்ட அப்புறமா கூகுளுக்கு தரமா புரியும். ஓ, இதுக்காக தான் மாத்திருக்காங்களா அப்படின்னு. சரிங்களா? ஓகேண்ணா. ஓகே, சரி. அப்போ ரெண்டு கம்ப்யூட்டருக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிட்டோம். எப்படி சொல்ற ஃபார்ம் பண்ணிட்டோன்னு? அங்கதான் இருக்கு. என்னன்னா ரிப்ளை வந்ததுனாலதான் நான் சொல்றேன் ஸ்ட்ராங்கா நெட்வொர்க் இருக்கு. சரி, அப்ப ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் ரிப்ளை வந்துருச்சுனாவே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இதான் உண்மை. நெட்வொர்க் இன்ஜினியரோட வேலை என்னன்னா நெட்வொர்க் இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கணும். நெட்வொர்க் இருக்குனாவே முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ரிப்ளை வந்துச்சுன்னா சார் அதுக்கு மேல ஜூம் ஒர்க் ஆகல, அதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் கிடையாது. அது அப்ளிகேஷன் டெவலப்பர் பாக்குறாரோ ஃபயர்வால் டீம் பாக்குதோ அவங்க. ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர், நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியரோட ரோல் வேற. ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் பிங் பண்ணி பாருங்க. பிங் ஆயிடுச்சுனாவே உங்க ப்ராப்ளம் முடியுது. சுரேன் லேட்டா பிங் ஆகுது, அப்ப நம்ம தான் பார்க்கணும். ஓகே, பிங் பண்ண டக்கு டக்கு வந்துச்சா இங்க பாருங்க. இப்படி வரணும். இப்படி வந்துச்சுனால பிரச்சனை இல்லை. சுரேன் பிங் பண்ணா ஸ்லோவா வருதுன்னா அப்ப நம்ம தப்பு தான், நம்மளுக்கு தான் வேலை இருக்குது. சுரேன் பிங் பண்ணா வந்துருது, ஆனா அவருக்கு ஜூம் ஒர்க் ஆகலன்றாரு, அப்படி டீம் ஒர்க் ஆகலன்றாருன்னா அந்தந்த டீம் போய் பார்த்துக்கணும். நம்மளை பொறுத்தவரையும் நம்ம ரோடு போட்டு முடியும், அவ்வளவு. ரோடு ரெடியா இருக்கு, அந்த ரோடு மேல எவனா நடக்கலன்னா அது அவனோட பிரச்சனை, அவனை போய் பார்த்துக்கணும். புரியுதா? எஸ் நிசார், சொல்லுங்க. எனி டவுட் சார்? இதுல ஷேரிங் ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு காட்ட முடியுமா ரெண்டுக்கும்? சரி, அப்போ ரெண்டு கம்ப்யூட்டருக்கும் நல்லபடியா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணோம்? டேட்டா ஷேரிங்காக தான். பட் சிசிஎன்ஏல டேட்டா ஷேரிங்லாம் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா சிசிஎன்ஏயோட டார்கெட் என்னன்னா பிங் பண்ணும். பிங் ஆயிடுச்சுனா வீட்டுக்கு போயிடும். டெய்லி தான் 4 கிளாஸ் பிங் ஆச்சா வீட்டுக்கு போயிடும், அடுத்த நாள் பிங் ஆச்சா வீட்டுக்கு போயிடும். நம்ம போயிட்டு எதனா டேட்டா ஷேரிங்கோ கேம் விளையாட போகணும் நெட்வொர்க்லனா பண்ண மாட்டோம். பட் இன்னைக்கு கிளாஸ்ல எதனா ஒரு டேட்டா ஷேரிங் காமிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஆனா நாளைக்கு அந்த டேட்டா ஷேரிங் பண்ண முடியும். சரி, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நெட்வொர்க் இருக்கு. இந்த நெட்வொர்க் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப் ஒன் இல்ல, நிறைய பண்ணலாம். இந்த நெட்வொர்க் ஃபார்ம் ஆச்சுன்னா ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த முன்னாடி கிராஸ் ஃபயர் கேம் விளையாடி இருக்கீங்கன்னு தெரியும். ஓகே, மல்டிபிளேயர் கேம். ஓகே, ப்ரௌசிங் சென்டர் போனா இல்ல இந்த பிளே ஸ்டேஷன்ல இருக்கு. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிளே ஸ்டேஷன் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு 5 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, கிராஸ் ஃபயர் இப்போ விளையாடுறீங்களா, அதுதான். இப்போ இன்டர்நெட்ல கரெக்டா இருக்கு, அப்ப லேண்ட் குள்ளே இருக்கும் 5 கம்ப்யூட்டர் மல்டிபிளேயர் விளையாடுவோம். ஓகே, எங்க ஜெனரேஷன்ல ஒரு நான் சொல்றது ஒரு 10 வருஷம் பேக். ஓகே, இந்த பக்கம் கிராஸ் ஃபயர், இந்த பக்கம் ஸ்னாப். அப்போ அந்த கம்ப்யூட்டர் 5மே லேண்ட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப லேண்ட்ல கனெக்ட் பண்ணிருந்தா மல்டி பிளேயர் கேம் விளையாடலாம். அதே கான்செப்ட் தான் இதுவும். இப்போ ரெண்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியாச்சா, அதுலயும் இதுலயும் கேம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணா மல்டி பிளேயர் கேம் தாராளமா விளையாட முடியும். நீங்க இன்டர்நெட்லாம் பே பண்ண தேவையில்ல, ஏன்னா ஏற்கனவே நெட்வொர்க் போட்டாச்சு. அந்த போட்டது நான் தான் ஓடுது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இங்க ஒரு சேட்டிங் அப்ளிகேஷன், இங்க ஒரு சேட்டிங் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு தாராளமா மெசேஜ் அனுப்பிச்சுக்கலாம். ஆனா அந்த அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பதில வாட்ஸ்அப் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க டெவலப் பண்ணதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா
இதுக்கு மேல காசே கட்ட தேவையில்ல, யாருக்கும் காசு கட்ட தேவையில்ல. ஏன்னா உங்க நெட்வொர்க், உங்க அப்ளிகேஷன், டைரக்ட் மெசேஜ். மல்டிபிளேயர், இப்போ லூடோ கேமா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டெவலப் பண்ண கேமா இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த நெட்வொர்க் வச்சு தாராளமா விளையாடிக்கலாம். we can do anything, பட் நான் அதுல ஒரு டெக்னாலஜி காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் இமேஜின், இந்த கம்ப்யூட்டர் எந்த பில்டிங்ல இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. இந்த கம்ப்யூட்டர் எங்க இருக்குன்னு சொன்னோம்னா ஃபிஃப்த் பில்டிங்ல தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இப்போ நான் இங்க இருக்கேன். இத அப்படியே பில்டிங்கை கம்மி பண்ணிட்டு இது நம்ம வீடு, ஆனா 2 ஃப்ளோர். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர்ல பிசி 1 இருக்கு, செகண்ட் ஃப்ளோர்ல பிசி 2 இருக்கு. ரெண்டுமே எந்த தான் லேப்டாப் வச்சிருக்க, சிசிஐ படிச்சதுனால ஒரு யூடிபி கேபிள் போட்டு நெட்வொர்க் ஃபார்ம். இப்போ நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன், ஆனா இந்த பிசில ஒரு படம் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த படத்தை டவுன்லோட் பண்ண போறீங்களோ, இல்ல போய் பார்க்க போறீங்களோ, இல்ல பப்ஜி கேம் அதுதான் இன்ஸ்டால் பண்ணுங்க. இங்க இன்ஸ்டால் பண்ணுங்க, பப்ஜி கேம் மேலதான் இருக்கு. அப்போ உங்களுக்கு வேணும்னா இங்க இருந்து கண்டிப்பா 2வது மாடிக்கு ஏறிட்டு தான் அந்த கேமை யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் லாஜிக். சரி, இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, ரிமோட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி ஐடிக்குள்ள இருக்கு. ரிமோட்னா என்ன? அப்படின்னா ரிமோட்னா பாதி பேர் இப்போ இது கையில வச்சிருக்கேன்னு கேட்டா ரிமோட் தான். இது ரிமோட் கிடையாது, இது கண்ட்ரோலர். ஓகே, யாரோட கண்ட்ரோலர்னா அந்த ப்ரொஜெக்டரோட கண்ட்ரோலர். இங்க இருந்தும் ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ண முடியும், நான் ப்ரொஜெக்டர் கிட்ட போனாலும் ஆஃப் பண்ண முடியும். அங்க பட்டன்ஸ் இருக்கு. அப்ப லாஜிக் என்னன்னா, அங்க போவாமங்க இங்க இருந்து ஒரு வேலை செய்யறோம்ல, ரிமோட். டெக்னாலஜிக்கு பேரு ரிமோட், என் கையில வச்சிருக்க பேரு ரிமோட் கிடையாது. இது பேர் என்ன? நாள் பட இது ரிமோட்டா பேர் மாறிச்சு. ஓகே, நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும்னா என்ன கேபிள் வாங்கணும்? ஆனா ரியல் டைம்ல அந்த கேபிளுக்கு பேர் என்ன? ஈத்தர்நெட் கேபிள் வாங்க, லேண்ட் கேபிள் வாங்க. ஓகே, லேண்ட் கேபிள் கிடையவே கிடையாது. இது நாள் பட லேண்ட் கேபிளா மாறிச்சு. ஓகேவா? அப்போ இது ரிமோட் கிடையாது, கண்ட்ரோலர். இந்த டெக்னாலஜினா இங்க உட்காந்து நான் உனக்கு நினைப்பேன் அங்க நடக்கணும், தட் இஸ் ரிமோட் டெக்னாலஜி. அப்ப இதுக்கு பேர் ரிமோட் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அதே லாஜிக் தான் இங்கேயும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பிசில இருக்கேன், எனக்கு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க செகண்ட் பிசி யூஸ் பண்ணணும். ஆனா என்னால மேல ஏறிலாம் போக முடியாது. இங்க இருந்து இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ண போறேன்? யூஸ் பண்ண போறேன். அப்போ இது ரிமோட்டு, இது ப்ரொஜெக்டர் மாதிரி. அப்போ இவரை கண்ட்ரோலரை வச்சு அவர் யூஸ் பண்ண போறோம். அது யூஸ் பண்ண முடியுமானா தாராளமா முடியும். பட் இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு புரோட்டோகால் எனேபிள் பண்ணணும். அந்த புரோட்டோகாலுக்கு பேரு RDP அப்படின்னு சொல்லுவாங்க. RDP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால். அப்போ நல்லா யோசிங்க, இதை உங்க வீட்டுல கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது சும்மா என் கிளாஸ் சும்மா பார்க்க கூடாது. வீட்டுல 2 கம்ப்யூட்டர் இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு கம்ப்யூட்டர், செகண்ட் ஃப்ளோர் ஒரு கம்ப்யூட்டர். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கேபிள் போட்டு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, பிங் பண்ணா பிங் ஆகுது. இப்ப என்ன ஆசைப்படுறீங்கன்னா, சுரேன் அப்பப்போ மேல போக முடியாது சுரேன், நீங்க சொன்னது நல்லா இருக்கு, நான் கீழ இருந்தே மேல இருக்கிறத யூஸ் பண்ணணும்னா மேல இருக்க கம்ப்யூட்டர்ல என்ன எனேபிள் பண்ணணும்? அது எனேபிள் பண்ணிருக்கணும். எனேபிள் பண்றது மேல ஏறணும், ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்றதுக்கு. அப்போ எந்த கம்ப்யூட்டரை நீங்க ரிமோட் எடுக்க போறீங்களோ அந்த கம்ப்யூட்டர்ல ஆடியோ. ஓகே, எந்த கம்ப்யூட்டரை ரிமோட் எடுக்க போறீங்களோ அந்த கம்ப்யூட்டர்ல RDP எனேபிள் ஆயிருக்கும். நான் காட்டுறேன் எப்படி எனேபிள் பண்றது. செகண்ட் பிசில இருக்க, எதுவும் நோட் பண்ண வேணாம், I will do all the documentation. sysdm.cp ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. என்டர் கொடுத்தீங்கன்னா கேட்கும் லாஸ்ட்ல ரிமோட் அப்படின்னு. எனேபிள் எதனா பண்ண போறீங்களான்னு. பை டிஃபால்ட்டா என்னவா இருக்குன்னா உங்க கம்ப்யூட்டர்லாம் டோன்ட் அலோன்னு இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? allow connection from any version அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு அப்ளை. ஓகே, இப்போ இதுல என்ன எனேபிள் பண்ணிட்டோம்? அதை மறந்துட கூடாது. RDP இது விண்டோஸோட ஃபீச்சர், ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால். ஒன்றும் இல்லை, இந்த எனி டெஸ்க்ல யூஸ் பண்ணிருக்கீங்களா? எனி டெஸ்க் டிவி வருவாங்க. என்னன்னா வீட்டில் கம்ப்யூட்டர் வச்சுட்டா கம்ப்யூட்டரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இங்க இருக்கு, எனி டெஸ்க் இருக்கு, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் இது இன்பில்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தேவை. சரி, இப்போ இந்த கன்சோல் தேவையில்ல, க்ளோஸ் பண்ணிருக்கேன்.
ஏன்னா இனிமே என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கு. ஓகே, இந்த கம்ப்யூட்டர் வச்சு இதையும் யூஸ் பண்ணிப்பேன், அவரையும் நான் என்னவா எடுத்துப்பேன், ரிமோட்டா எடுத்துப்பேன். சரி, இப்போ அப்படியே மனசுல யோசிங்க, நம்ம வீட்டுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் பிசி முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்கும். எனக்கு செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு பிசில இருக்க ஒரு டேட்டாவை விட்டு வந்துட்டேன். அந்த டேட்டா எனக்கு வேணும். அந்த டேட்டா வேணுமோ அதுல இருக்க படத்தை பிளே பண்ணி பார்க்கணும் எதுவும். ஆனா இங்க இருந்து மேல போக மாட்டேன், ஏன்னா டெக்னாலஜி படிச்சு வச்சிருக்கோம். அப்போ நீங்க இப்போ எந்த ஃப்ளோர் பிசில இருக்கீங்க? கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகே, கிரவுண்ட் இது ஏதோ ஒண்ணு புரிஞ்சா சந்தோஷம். ஓகே, கீழே இருக்கும் நம்ம. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா MSTSன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இது போட்டா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். யார ரிமோட் எடுக்க போறீங்க? MSTSன்றது இந்த பாப்பப் ஓப்பன் பண்றதுக்காக. இந்த பாப்பப் ஓப்பன் பண்ணி கேட்கும், நீங்க யார ரிமோட் எடுக்க போறீங்க? நம்ம சொல்லலாம், நான் யார ரிமோட் எடுக்க போறேன்னா அந்த சிஸ்டமோட ஐபி. சுரேன் எனக்கு தெரியாதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆஸ் நெட்வொர்க் இன்ஜினியர் ஒழுங்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப அந்த ஐபி மென்ஷன் பண்ணுவோம். அப்போ 50.20 என்டர் கொடுத்தா பாஸ்வேர்ட் கேட்கும். எந்த கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட்னா மேல ஒரு கம்ப்யூட்டர். ஏன்னா ஒரு ஆத்தென்டிகேஷன் சும்மா சும்மா எடுத்துட முடியாது. அப்ப அது நம்ம கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா நம்ம பாஸ்வேர்ட் பண்ணலாம். டெஸ்ட் 1 2 3. ஆமா ஆமா, அந்த சிஸ்டம் அவன்ல இருக்கு. ஆப்ல இருந்துச்சுன்னா அவன்ல காலி. சரி, அப்போ என்ன கேக்குதுன்னா ஒரு சர்டிபிகேட் ஆரம்பிக்குது. எஸ் கொடுங்க. கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கேன்னா செகண்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கேனா? செகண்ட் கம்ப்யூட்டர். பழைய பேட்ச்ல எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கானா செகண்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கானா? இதுக்கு தெளிவான ஒரு ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல இருந்து செகண்ட் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? செகண்ட் கம்ப்யூட்டர்ல செகண்ட் கம்ப்யூட்டர் மேல இருக்கு, நான் மேலே போனேன். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஹெல்ப் மூலமா செகண்ட் கம்ப்யூட்டரோட கன்சோல் எடுத்துக்கீங்க. அப்போ இது செகண்ட் கம்ப்யூட்டர், நல்லா பாருங்க, இது செகண்ட். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பிசியை காட்டுங்கன்னா இங்க என்ன இருக்கு? மினிமைஸ் இருக்கா? மினிமைஸ் பண்ணி ஓரமா வைங்க கீழே. இங்க கீழே இருக்கா? நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் பிசி ஜாலியா யூஸ் பண்ணுங்க. எப்பெல்லாம் செகண்ட் பிசி வேணுமோ கீழே போயிட்டு ஒரு கிளிக் பண்ணா செகண்ட் பிசி ஓபன் ஆகும். This technology is called as RDP, Remote Desktop Protocol. எப்படி செகண்ட் பிசி இங்க வருது நம்மளுக்கு? அதுதான் நெட்வொர்க். நெட்வொர்க்ல நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த ஃப்ரெஷர்ஸ்லாம் நான் படிக்க சொன்ன என்ன நினைச்சோம்னா, நெட்வொர்க்ல டேட்டா மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். நம்ம டேட்டா ஷேர் பண்ணல, ஒரு டேட்டா தான் இதுவும், ஆனா ஒரு கம்ப்யூட்டரோட ஒரு ஸ்கிரீனே ஷேர் பண்ணுவோம். அப்போ மேல போய் அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இப்படிதான் நீங்க வேலை கிடைச்ச அப்புறமா நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருப்பீங்கன்னா, ஃப்ரெஷரு இப்ப வேலை கிடைச்சிடும், போனா நம்மளுக்கு முன்னாடி ஒரு 10 ரவுட்டர் இருக்கும், 15 ரவுட்டர் இருக்கும், நிறைய கம்ப்யூட்டர் எதுவுமே இருக்காது. ரவுட்டர் எல்லாம் கண்ணில் காட்டவே மாட்டோம் பாதி கம்பெனில. எல்லா டேட்டா சென்டர் வெளியே இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவோம். வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணுங்க நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ், கையில லேப்டாப் மட்டும் இருக்கும். அப்ப ரவுட்டரை கண்ணில் கூட பார்க்க மாட்டீங்க. அப்ப ரவுட்டரை என்னவா எடுத்து கான்ஃபிகரேஷன் பண்ணுவீங்க? ரிமோட்டா எடுத்துன்னு சொல்லணும். ரவுட்டர் எங்கேயும் ரன் ஆகும். கேட்டா மும்பைல இருக்குப்பா ரவுட்டர், உங்களை காமிக்கவே மாட்டோம். ஓகே, ரவுட்டரோட ஐபி சொல்லிடுவோம். அப்ப ரவுட்டர் நீங்க என்னவா எடுக்கணும்? ரிமோட்டா எடுத்து கான்ஃபிகர் பண்ணணும். பிசி அங்க வச்சிருப்பான் அவன் சர்வர், அதை என்னவா எடுக்கணும்? ரிமோட்டா எடுக்கணும். அப்ப ரிமோட்டா எடுக்கணும்னா நீங்க ஒழுங்கா படிச்சுட்டு என்ன ஃபார்ம் பண்ணிருக்கணும்? நெட்வொர்க் இருக்கிறதுனாலதான் இந்த ரிமோட் வருது. நடுவுல போய் ஐபியை மாத்துங்க, சப்நெட் மாஸ்க மாத்துங்க, யூடிபி கேபிள் கட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிபி டவுன் ஆயிடும். புரியுதா? அப்போ this is called as RDP, Remote Desktop Protocol. நான் ஒண்ணு காமிக்கிறேன். இது ஒண்ணு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிசில ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பிசி ஒரு ஃபோல்டர். என்ன ஃபோல்டர் அப்படின்னா CCNA ஈவினிங் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு சில டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு டேட்டா, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கு. எனக்கு இப்ப இந்த ஃபோல்டர் இப்படி யோசிச்சு பாருங்க, இதுல ஒரு 40 ஜிபிக்கு கேம் வச்சிருக்கு. 40 ஜிபி நல்ல பவரான கேம், 40 ஜிபி கேம். இத மேல இருக்க பிசிக்கு எடுத்துக்கணும். ஓகே, மேல இருக்க பிசி நார்மலா சிசிஎன்ஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா பென்ட்ரைவ் போடுவீங்க. ஆனா சைஸ் எவ்வளோ 40 ஜிபி இருக்கு. அப்போ 40 ஜிபிக்கு நீங்க 64 ஜிபி பென்ட்ரைவ் இருந்தாதான் உங்களால காப்பி பண்ண முடியும். இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். எல்லார் வீட்லயும் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ரெடியா இருக்குமானா அதெல்லாம் டவுட் தான்.
அதுக்காக எல்லார் வீட்லயும் 64 GB பென்ட்ரைவ் வச்சிருப்பாங்கன்னா அதுவும் டவுட் தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இத டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு டிரைவ்ல இருந்து அந்த கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணணும். அதெல்லாம் காம்ப்ளிகேட்டட். நம்ம வீட்ல ஏற்கனவே என்ன இருக்கு? நம்ம வீட்ல ஏற்கனவே ஒழுங்கா படிச்சதுனால நம்ம வீட்ல ஏற்கனவே நெட்வொர்க் ஃபார்ம் வச்சிருக்கோம். தரமா விளையாடலாம். இங்க பாருங்க, இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, மேல போனீங்கன்னா ஷேரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். கீழே வந்தீங்கன்னா அட்வான்ஸ் ஷேரிங்னு இருக்கும். அதுல போயிட்டு ஷேர் திஸ் ஃபோல்டர் கொடுங்க. கீழே வந்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் இருக்கும். இந்த பர்மிஷன்ல சார் சுரேனுக்கு மட்டும் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணலாம். நான் பர்மிஷன் போயிட்டு நான் என்ன பண்றேன்னா என்ன போட்டிருக்கு, எவ்ரி ஒன், யாருக்கு வேணாலும் பரவாயில்ல. ஓகே, அப்ளை, ஓகே, க்ளோஸ். இப்போ இந்த ஃபோல்டரை நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே, இட்ஸ் நாட் சென்டிங். அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஃபோல்டரு முன்னாடி பேக்கெட்ல வச்சிருந்தேன், யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த ஃபோல்டரை ஓப்பனா கையில் வச்சிருக்கேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். யார் வேணுமோ அதை எடுத்துக்கணும். அது என்ன சார் யாரு வேணுமேனா நான் தான் என்ன கொடுத்துருக்கேன்னா எவ்ரி ஒன்னு கொடுத்தேன் பர்மிஷன்ஸ். அப்போ என்ன அர்த்தம், மெய்யப்பன் அன்மியூட் பண்ணாதீங்க, உங்க மைக் சரியில்லை, அதான் மைக் செக் பண்ணுங்க. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணனா அந்த ஃபோல்டர் நம்ம பேக்கெட் உள்ளது மாதிரி யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். எப்போ அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்களோ உங்களுக்கு கொடுத்துட்டேன் கிடையாது, இப்ப கையில வச்சு காமிக்கிறேன். ஓகே, யாரெல்லாம் என் ஃப்ரெண்டா இருக்கீங்களோ பாருங்க, வேணும்ன்றது எடுத்துக்கணும், நான் கொடுத்துருவேன், நீங்க கேட்டா கொடுப்பேன். அப்போ செகண்ட் பேஜுக்கு இப்ப இந்த டேட்டா வந்திருக்கும் வந்திருக்காதா? அதுதான் என் கதை. என் கதை என்னன்னா நான் கையில தான் வச்சிருக்கேன், கொடுக்கலாம் இல்ல, வச்சிருக்கேன். வேணும்னா நீங்க கேட்டாதான் தருவேன். அதுக்காக எல்லாரும் கரெக்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சு கொடுக்க மாட்டேன். என் டேட்டா நான் ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அப்போ நெட்வொர்க்ல டேட்டாவை ஷேர் பண்ணியாச்சுன்னா சென்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் கிடையாது, ஓப்பனா இருக்குன்னு சொல்லியாச்சு. யாரா கேட்டா கொடுத்துருவாரு. அப்ப எப்படி சார் கேக்குறதுன்னா நீங்க செகண்ட் கம்ப்யூட்டர் போயிட்டு செகண்ட் கம்ப்யூட்டர் ரன்ல போங்க, இந்த ஸ்டெப்ஸ் நான் காமிக்கிறேன். ரன்ல போயிட்டு இந்த ஸ்லாஷ் ஸ்லாஷ் எந்த மிஷின்ல ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டரோட சிஸ்டம் ஐபி டைப். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிசில இருக்கேனா செகண்ட்ல இருக்கேனா? அதுலயும் குழப்பி விட்டுரும். அப்பப்போ போது ஃபர்ஸ்ட்ல இருக்காரா செகண்ட்ல இருக்காரு. இப்போ நீங்க செகண்ட்ல இருக்கீங்க, அப்ப நான் என்ன சொன்னேன், கேட்கணும்னா எப்படி கேட்கணும்னா இப்படி போய் கேட்கணும். அப்போ உங்க கம்ப்யூட்டர்ல எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணணும்னா ரன்ல போயிட்டு ஸ்லாஷ் ஸ்லாஷ் சுரேனோட ஐபி போடுங்க. சுரேனோட ஐபி போட்டீங்கன்னா நான் ஃபோல்டர் கொடுத்துருவேன். அப்ப யாரு வேணுமோ கேளுங்க, நான் தரேன். அதே மாதிரி இப்ப நான் ஓகே கொடுத்தேன்னா காமிக்குதா என்ன இருக்கு, சிசிஎன்ஏ ஈவினிங் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப டபுள் கிளிக் பண்ணா உள்ள கிரியேட் பண்ண டாக்குமெண்ட் இருக்கா. இப்பயும் உங்களுக்கு நான் தரல காமிச்சிருக்கேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேட்டீங்க, கேட்டோடனே இந்தாப்பா என் ஃபோல்டரை பார்த்துக்கணும் காமிச்சிருக்கு. ஓகே, முன்னாடி என் கையில வச்சு காமிச்சேன், உங்களுக்கு சிஸ்டம்கிட்டே கொடுத்து காமிக்கிறேன். ஆனா இன்னும் உங்களுக்கு சென்ட் பண்ணல. வேணும்னா நீங்க தான் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணி உங்க டெஸ்க்டாப்ல பேஸ்ட் பண்ணுங்க. அப்போ 40 GB டேட்டாவா நீங்க போட்டிருக்க யூடியூப் கேபிள் வந்து 100 MBPS இந்த ஸ்பீட்லாம் சொல்லி தரல நான். அப்ப பேஸ்ட் பண்ணீங்கன்னா அழகா 40 GB டேட்டா, எந்த பென்ட்ரைவ் தேவையில்ல, எந்த ஆர்டிஸ்டும் தேவையில்ல, இந்த டிரைவ்ல அப்லோட் பண்றது தேவையில்ல, அங்க காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா அழகா நீங்க போட்டிருக்க யூடியூப் கேபிள் வழியா ஓடி வரும். 100 GB இருக்கட்டும் 1 TB இருக்கட்டும் எல்லாத்தையுமே இதுல ஷேர் பண்ணுங்க. வந்துருச்சா ஃபோல்டர் இங்க? அப்ப டபுள் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஸ்பீட் எப்படி சார்? ஸ்பீட் நான் 40 சொல்றேன். ஜிபினா எவ்வளவு நேரம் ஆகும் சார்? அது லேட் ஆகும். அது 40 GB நான் இப்ப போட்டுறது 100 MBPSல. ஓகே ஓகே ஓகே. யூடியூப் இன்னும் MBPS சொல்லி தருது. சரியா? ஏன்னா பசங்க திடீர்னு பழம்பு. நீ வாட்ஸ்அப்ல இந்த क्वेश्चन போட்டியா இல்லையா ஜாஃபர்? இன்னும் போடல சார், போட்டுருவேன். போட்டுரு, நீ மறந்துடுவே, அப்ப நானும் மறந்துடுவேன். இல்ல சார் நான் அதான் ஒண்ணும் இல்ல, அதான் கமெண்ட் கொடுத்தல, நீ நோட் பண்ணல, நான் இதெல்லாம் டாக்குமெண்டேஷன். ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா வீடியோ பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, வீடியோ பார்த்து வீடியோ போயின்னு இருக்கும், வீடியோ பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்புறமா வீடியோ இல்லாம இன்னொரு பிராக்டிஸ்
வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவுட்புட் வந்து சொல்லக்கூடாது. வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நோட்லாம் படிக்கணும். அப்புறமா வீடியோ ப்ளே பண்ணாமையே பண்ணணும். சரி, அப்போ நம்ம பிங் பண்ணி பார்த்தோம். ஏன் பிங் பண்ணி பார்த்தோம்? நெட்வொர்க் இருக்கான்னு பார்த்தவனுமே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன காட்டணும்னு சொல்லிட்டு 2 டெக்னாலஜி காமிச்சு. ஒண்ணு ஃபோல்டர் ஷேரிங், இன்னொன்னு ஆர்டி. அப்போ உங்க வீட்டுல இன்கேஸ் 2 கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா தாராளமா இந்த மாதிரி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும் வீட்டுல. இன்னும் கேம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தெரியும்னா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து மல்டிபிளேயர் கேம் விளையாடலாம். ஓகேவா? ஹலோ சார். எஸ் எஸ் சார். சார் இப்போ வந்து இதை வந்து டேட்டாவை ஷேர் பண்ணியாச்சு. இப்போ அந்த சிஸ்டம்ல போயிட்டு நம்ம வந்து திருப்பியும் காப்பி பண்ணி நம்ம டெஸ்க்டாப்ல போடணும். ஆமா. இப்போ வந்து இதுலயே நம்ம இன்னொரு ஸ்க்ரீன் ஓபன் பண்ணி இந்த சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுலயே போயிட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் டெஸ்க்டாப். பண்ணலாம். அப்படியும் ஒரு சில டைம் ஒர்க் ஆகும். அதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ்ல இருக்கு. அப்படி பண்ணா ஆர்டிபி மூலமாவே ஃபோல்டர் ஷேரிங் பண்ண முடியும். சரி, ஓகே. அப்போ இதுதான் லேப் 1. இதை நீங்க பண்ணணும். நாளைக்கு வரதுக்கு முன்னாடி நான் மேபி நாளைக்கு மார்னிங் லேப் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு எப்படி லேப் யூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? இல்ல யூடியூப்ல வீடியோவா போட்டு ஓகே ஹவ் டு யூஸ் SN லேப்ஸ். ஓகே, அப்போ எல்லாருக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுறேன். பட் ஃபீஸ் பே பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஃபீஸ் பே பண்ணாதவங்க யாருமே அலோவ் பண்ண மாட்டேன். தென் ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா லிங்க் எல்லாம் மாறிடும். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஓல்டு பேட்ச் கூட ஃபில்டர் பண்ணி தான் அட்டன் பண்ண போகுது. ஸோ நியூ பேட்ச் யாருன்னா புது பேட்ச் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் பே பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு சில பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க டேட்லாம், அதனால நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால ஒரு சில பேர் டேட்டே சொல்லல, என்ன டேட்டு ஏதுன்னு. அதனால நாளையில இருந்து செஷன் லிங்க்லாம் மாறிடும். ஓகே, ஸோ நான் ரொம்ப நாள் பிசிஏ வாங்க மாட்டேன். சரிடா? அதனால நாளையில இருந்து செஷன் லிங்க் மாறிடும். யாரும் கோச்சுக்காதீங்க. ஃபீஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் கிளாஸ் எடுக்கிறது. ஸோ அதனால தான் 4 கிளாஸ் 5 கிளாஸ் ஆயிடுச்சு. சரி, எனி டவுட்ஸ்? சார் இப்போ 2 பேருமே ஒரே ஃபோல்டரே அக்சஸ் பண்ணி இப்போ நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ 2 பேருமே டேட்டாவை வந்து சேவ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒர்க் பண்றது அதுல இருக்கணும், அவங்க ஒர்க் பண்றதும் ஒரே ஃபோல்டர்ல இருக்கணும். அது எப்படி சார்? அது இதுலயே எப்படி பண்ணிக்கலாமா சார்? இப்போ நம்ம பண்ண மாதிரியே பண்ணலாம். பட் தட் இஸ் கால்ட் அஸ் ஃபைல் செட். இந்த சிசிஎன்ஏல டைப் இருந்தா பார்க்கலாம். அது ஏடில வந்துடும். தட் மீன்ஸ் எம்சிஎஸ்சில வரும் ஃபைல் செல்னு ஒரு லாஜிக். நீங்க பண்ணலாம். நீங்க என்ன கேக்குறீங்களோ தாராளமா அழகா பண்ணலாம். ஒரு ஃபோல்டர் சென்ட்ரலைஸ்டு. நான் வேலை செஞ்சாலும் அதிலே சேவ் பண்ணிடுவேன். என் ஃப்ரெண்டு வேலை செஞ்சாலும் அதிலே சேவ் பண்ணிடுவாரு. அழகா சென்ட்ரலைஸ்டா இருக்கணும்னா பண்ணலாம். பட் நம்ம போர்ஷன்ல வராது. டைம் இருந்தா பார்க்கலாம் பேட்ச் எப்படி போகுது. சரி, தேங்க்ஸ் சார். இப்போ நம்ம ஆர்டிபி எனேபிள் பண்ணதுனால இப்போ நம்ம பிசி இது சேஃப் ஃபைல் இருந்தானே சார் அர்த்தம்? அது 3வது ஸ்டெப் ஒன்று இருக்குல்ல, அதுல எனேபிள் பண்ணும். 3வது இருக்கு ஆர்டிபி எனேபிள் பண்ண சொல்ல 3வது காமிக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட். அது எனேபிள் பண்ணும். ஓகே. சரி, திஸ் இஸ் ஆஃப். நீங்க லேப் அட்டெண்ட் பண்ண ரெடியா இருக்கணும். இப்போதைக்கு லேப்ல டிவைசஸ்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ வாங்கின டிவைஸ் வந்து ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா தெரியல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம். இப்போ வாங்கினது ரொம்ப பேசிக். அதெல்லாம் அதை விட ஹை எண்ட் தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னா, இப்போ ஒரு எத்தனை ஸ்விட்ச் வாங்கியிருக்கேன்? ஒரு 8 போர்ட்ல ஒரு 4, ஒரு 16 போர்ட்ல ஒரு 4, பேசிக் அதெல்லாம். ஓகே, அப்போ லேப்டாப் எடுத்து வந்துட்டீங்கன்னா மெயினா ஆஃப்லைன் தான் அதெல்லாம். ஆன்லைனுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. லேப்டாப் எடுத்து வந்துட்டீங்கன்னா 4 பேர் லேப்டாப் கையில் இருக்கணும். நடுவில் என்ன இருக்குன்னா ஸ்விட்ச் இருக்கும். யூடிபி கேபிள் போடுறீங்க, நெட்வொர்க் ஃபார்ம் பண்றீங்க. இன்னும் ஸ்விட்ச் சொல்லி தரல. சொல்லி தந்துட்டு அப்புறமா இங்கே கண்ணு முன்னாடியே ஸ்விட்சை போடுறீங்க, யூடிபி கேபிள் போடுறீங்க, ஐபிஎஸ் பண்ணிட்டு நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்னு எல்லா ஃபில்ஸ்குள்ள பிங் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இங்கே ஆர்டிபி எனேபிள் பண்ணி ஃபோல்டர் ஷேரிங் பண்ணி அவுட்புட்டை கண்ணிலே பார்க்கணும். ஒரு ஸ்விட்சை உங்களுக்கு கொடுத்துருக்கு. முன்னாடி எப்படி பிளான் இருந்தது, இப்போ இங்க இருக்க ஸ்விட்ச்லாம் எப்படி இருக்குன்னா ரேக்ல இருக்கும். இது நீங்க எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நேற்று தான் யோசிச்சு இல்ல இப்படி இருக்கக்கூடாது, லேப் வேற மாதிரி சொல்லிட்டுதான் உங்களுக்கு தனித்தனி ஸ்விட்ச் வாங்கிட்டேன். எல்லாருக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருவேன். தெரிஞ்சு ஒரு 4 டீமுக்கு ஒரு பாக்ஸ். அதை உடைக்காம பத்திரமா பாத்துட்டீங்கன்னா சந்தோஷம். அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கும் கொடுத்துருவேன். நீங்க கையில வச்சு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்க ஸ்விட்ச்லாம் ரேக்ல இருக்கும். அதெல்லாம் பெரிய ஸ்விட்ச், சிஸ்கோ அது. ஓகே, அதெல்லாம் பத்திரமா இருக்கும். அதை நீங்க எடுக்கிறதுக்கு மட்டும் பர்மிஷன்ஸ் இருக்காது. அதுல நீங்க தான் கிட்ட போகணும். நான் கொடுக்குற ஸ்விட்ச் நீங்க எங்க உட்காருங்களோ பவர் சப்ளை கொடுத்துருவேன். அங்கேயே உட்காந்து நீங்க முடிச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு பாருங்க, அது வந்து டீலிங் ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச் பத்தி சொல்லி டிபி லிங்க். அதெல்லாம் பேசிக் இருக்கும். பரவாயில்ல, இப்போ பேசிக் பார்த்து படிச்சிருக்கோம். அப்ப அந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். கோர் போயிட்டு அப்புறமா எல்லா ஹையர் ஸ்விட்சஸ் ரேக் ஃபுல்லா. அப்போ கையில கொஞ்சம் லேப்டாப் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆஃப்லைன் நானும் கம்ப்யூட்டர்ல வாங்கி போட்டுருவேன் நெக்ஸ்ட் வீக்ல. பட் உங்களுக்குன்னு ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு சில கேபிள்ஸ் நான் வாங்கி தந்துருவேன்.
அந்த கேபிள்ஸ்லாம் வச்சு இங்க இருக்க எல்லா டிவைஸையும் நீங்க மேனேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம டார்கெட் முடிச்சாச்சு. 2 கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் ஃபார்ம்ல தெரியணும். பட் திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு பிஓஇ இன்ஜெக்டர்னா என்னன்னு கேட்டா தெரியாதுமா. அதுதான் எனக்கு பிரச்சனை. அப்படி இருக்கக்கூடாது பேட்ச். இதோட முடிச்சாச்சு டார்கெட்லாம். அப்ப இதுக்கு மேல நிறைய கொஸ்டின் கேட்கும். அப்ப சுரேஷை கூப்பிட்டு பிஓ இன்ஜெக்டர் என்னன்னு கேட்டா அதோட கதைய கிளியரா சொல்ல தெரியும். தென் ஆட்டோ எம்டிஎஸ் கேட்டா சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறமா நிறைய படிச்சிருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் டைப், ப்ராட்காஸ்ட் டைப் எல்லாமே சொல்லணும். தென் இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் வந்து ஓகே, இன்னைக்கு கூகுள் ஃபார்ம் மூலமா 3 டெஸ்ட் லிங்க் இருக்கு. 3 டெஸ்ட் லிங்கையும் எழுதிட்டு அதோட ஃபைனல் அவுட்புட் எத்தனை மார்க் மேபி இங்க இருக்கும். நான் டெலிகிராம் குரூப் லிங்க் அனுப்புறேன். இது என்னோட நம்ம இன்ஸ்டிடியூட்டோட காமன் டெலிகிராம். எல்லாருமே 1431 என் பழைய பசங்க எல்லாரும் இதுல தான் இருப்பாங்க. இந்த டெலிகிராம் குரூப் லிங்க் அனுப்புறேன். இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல டெஸ்ட் லிங்க் வந்துடும். லிங்க்ஸ் நான் சும்மா ஒரு லிங்க் கிளிக் பண்றேன். எப்படி எழுதணும்னு சொல்றேன். தேர்ட் டெஸ்ட். அப்ப லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு இன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்களோட பேர், ஸ்டூடெண்ட் ஐடி ஜஸ்ட் கிவ் 1 2 3. நான் உங்க ஸ்டூடெண்ட் ஐடி 1 2 3 4 கொடுத்துக்கோங்க. தென் உங்க கான்டாக்ட் நம்பர். அடுத்தது கொஸ்டின் ஆரம்பிச்சோம். மேக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது? மீடியா அக்சஸ். யாருன்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட் காலி. ஓகேவா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா அடுத்தது வாட் இஸ் தி லென்த் ஆஃப் மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ் லென்த் ஓகே, மேக் அட்ரஸ் லென்த் 48 பிட். ஓல்டு பேட்ச் உங்க இஷ்டம், எழுதலாம், வேணானா விட்டுக்கலாம். ஆனா நியூ பேட்ச் எழுதுனா அடுத்த கிளாஸ். தென் வாட் இஸ் மேக் அட்ரஸ்? லொகேஷனா ஐடென்டிஃபிகேஷனா? ஓகே, ஐடென்டிஃபிகேஷன். அப்படியே கொஞ்சமா கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து தரமா வர ஆரம்பிச்சு. இந்த ஐபி how many host bits are there? இந்த ஐபில எத்தனை host bit இருக்கு? 2 3 தானே? அவுட் ஆகுது. அப்பயே அவுட் தான். எத்தனை host bit? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே கொடுத்துருவோம், 1 மார்க் போயிடும். அப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்துட்டு கிளாஸினா இது மட்டும் தான் ஹோஸ்ட், அவங்க பிட்டுன்னு கேக்குறாங்க. அப்ப எத்தனைனா 8. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னா இந்த ஐபி how many host octet. இது கிளாஸ் பி, எத்தனை host octet இருக்குன்னா 2. இது அழகா செலக்ட் பண்ணும். இதுல மொத்தம் 70 கொஸ்டின் இருக்கு. 70 கொஸ்டின்ல எத்தனை மார்க் எடுக்கணும்? ஒரு கொஸ்டின் 1 மார்க். அப்ப 70 கொஸ்டின்ல எத்தனை மார்க் எடுக்கணும்? என்ன சுரேஷ்? அப்ப இது ஸ்கூல்லாம் கிடையாது. 70க்கு 35 எடுத்தா சூப்பரா பாஸ், 70 எடுத்தா கப்பு. 70க்கு 70 எடுக்கணும். வேணும்னா 68 எடுத்தா ஓகே. 2 ஆப்ஷன்ல போயிடும், ஏதோ அவசரப்பட்டு போயிடும். அப்ப என் பசங்க 70ல 70 எடுக்கணும். அப்படி இப்படி சுரேஷ் தெரியாம கிளிக் பண்ணிட்டேன், ஆனா ஆன்சர் தெரியும், அவசரப்பட்டு கிளிக் பண்ணிட்டேன்னா ஓகே, 2 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப 70க்கு கண்டிப்பா 70 எடுத்தாகணும். இது ஸ்கூல் கிடையாது, ஜஸ்ட் பாஸ் ஆனா பாஸ் ஆகுறதுக்கலாம். நம்ம ட்ரைனிங் தரமா இருக்குன்னு நினைக்கிறது தெரியல எப்படி. ஓகே, சோ நீங்க எல்லாமே தரமா பிடிச்சிருக்கணும். ஓகேவா? அப்போ டெஸ்டிங் எழுதக்கூடாது, ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிருங்க. என்னென்ன பேராமீட்டர் இருக்கோ படிங்க. டெஸ்டிங் எழுதணும். டெஸ்டிங் கூட மார்க்க குரூப்ல சப்மிட் பண்றீங்களோ இல்ல எனக்கு 1 to 1 அனுப்புறீங்களோ அனுப்பிடணும். அப்புறமா தான் நாளைக்கு கிளாஸ் இருக்கா இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, நாளைக்கு வரதுக்கு முன்னாடி எழுதணும். நாளைக்கு ஈவினிங் 7 o'clock நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என் கையில ஸ்கிரீன்ஷாட் இருக்கணும். மெயினா புது பசங்க, பழைய பசங்க எழுதிட்டாங்க, அவங்க நிறைய படிச்சுட்டாங்க, ரீகால் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ அப்படி நான் பார்த்துட்டு அப்புறமா தான் நாளைக்கு கிளாஸ் லீவா இல்லையான்னு தெரியும். முடிக்கலன்னா கண்டிப்பா கிளாஸ் இருக்கும். 40 நாள் ஆகட்டும், 40 வருஷம் ஆகட்டும். ஓகே, பேட்ச் இருக்காது. புது பேட்ச் போட்டு நான் புது பேட்ச் சொல்லிடுவேன். அதனால நாளைக்கு முடிச்சிருக்கணும். ஃபெயில் ஆகுறீங்களோ பாஸ் ஆகுறீங்களோ அது எனக்கு வேணாம். பட் என்னன்னா இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு கரெக்டா கஷ்டப்பட்டுருக்கோமா இல்லையான்னு உங்களுக்கு செக் பண்ணணும். வீக்கா இருந்தீங்கன்னா நான் வேற எதனா மாத்துவேன். ஏன் வீக்கா இருக்கீங்க? அப்ப படிக்கலையா வீட்டுல? ஏன் படிக்கல? ஏது படிக்கலன்றது ஸ்கூல் மாதிரி நான் செக் பண்ண ஆரம்பிப்பேன். இப்ப லேப் கோடிங் உங்களுக்கு 4 கால்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரையும் உங்களுக்கு கால் வந்திருக்காரு.
ஏன்னா ப்ராக்டிகல் ஆரம்பிக்காதனாலதான் லேப் கோடிங் உங்களுக்கு கால் பண்ணும். அப்ப இன்கேஸ் உங்களுக்கு 20 மார்க் தான் எடுக்கிறீங்க, 15 மார்க் தான் எடுக்கிறீங்கன்னா வீட்டுல ஹோம் ஒர்க் பண்ணிக்க மாட்டீங்க, இதுல ப்ராக்டிஸே பண்ணிக்க மாட்டீங்க. அப்போ ஏன் ப்ராக்டிஸ் பண்ணல? அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு என்ன ஆச்சு, கமிட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அப்படி இருக்காதீங்க. அதுக்கப்புறம் வேற பேட்ச் அட்டன் பண்றீங்களா, இல்ல இந்த பேட்ச்ல உங்களை பிக்கப் பண்ணிக்க முடியுமா, அதெல்லாம் இனிமே தான் நான். பட் ஆகும்போது படிக்கணும். சும்மா போற சுரேன் நான் 10,000 ரூபாய் பே பண்ணிட்டேன் நான் பாத்துக்கிறேன் அப்படி பேசக்கூடாது. எடுத்தா தரமா மார்க் கொடுக்கும். சரியா?